Good morning, students. இந்த கிளாஸ்ல நம்ம வந்து asynchronous serial port in PIC microcontroller 16C, 63, 65A, 73A, 74A இந்த சீரீஸ் ஆஃப் சிப்ல வந்து இது எப்படி இயங்குது, இதோட பிரின்சிபல் என்ன, இதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அசிங்க்ரோனஸ் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல எந்த நேம்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா UART அப்படிங்கிற ஒரு மாடுல் அப்படிங்கிற நேம்ல தான் இருக்குது. இது UART அப்படிங்கிற ஒரு செக்ஷன் அல்லது மாடியூல்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த நேம்ல தான் உள்ள வந்து அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு டைரக்டா அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் டைரக்டா இருக்காது சிப்ல, பட் இந்த நேம்ல தான் இருக்கும். யுனிவர்சல் அசிங்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர். இந்த UARTயோட விரிவாக்கம் அது. U ஃபார் யூனிவர்சல், A ஃபார் asynchronous, R ஃபார் ரிசீவர், T ஃபார் டிரான்ஸ்மிட்டர். இந்த அப்ரிவேஷன் தான் வந்து UART என்கிற அப்ரிவேஷன். யூனிவர்சல் அசிங்க்ரோனஸ் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர், அதோடைய சுருக்கம் தான் UART. ஸோ இந்த UART மாடல் வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல இந்த சிப்ல மட்டும்தான் ஒரு 4 சிப் இருக்கு. 1 2 3 4 சிப். இந்த சிப்ல மட்டும்தான் அவைலபிள். திஸ் மாடல் அவைலபிள் ஒன்லி இன் these numbers of chips. It is omitted in the following devices. இந்த மாடியூல் வந்து இதெல்லாம் இருக்காது. இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் இது 62A, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 64A, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் இது 72, which are reduced version of the above mentioned devices. இந்த டிவைசஸ்லாம் வந்து இந்த UART அப்படிங்கிற ஒரு மாடியூல் அல்லது செக்ஷன் asynchronous communication not possible. இந்த சிப்லலாம் வந்து asynchronous communication not possible, but synchronous communication is possible. பட் இந்த சிப்ல வந்து synchronous communication பாசிபிள், இந்த UA டிரான்ஸ்மிஷனும் பாசிபிள். அதான் வந்து நம்ம இந்த ஸ்லைடில் ஹைலைட் பண்றோம். UARTயோட பர்பஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன? UART இஸ் யூஸ்டு டு கிரியேட் சீரியல் இன்டர்ஃபேஸ் டு பர்சனல் கம்ப்யூட்டர். ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரோட சீரியல் இன்டர்ஃபேஸை ஏற்படுத்துறதுக்கு UART பயன்படுகிறது. It can also be used to interconnect two PIC microcontrollers. ரெண்டு UART மாடல் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், இணைக்கலாம். இதுதான் வந்து பர்பஸ். How it works, எப்படி இது வேலை செய்யுது, அதை நம்ம விரிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து நான் போன தடவை சொன்னது வந்து ஏர்லியர் கிளாஸ்ல வந்து சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் பத்தி சொல்லியிருப்பேன். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிளாக் அது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அந்த சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கும் அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து கிளாக் பல்ஸும் சேர்த்து அனுப்பணும். டேட்டாவோட டிரான்ஸ்மிட்டர்லேருந்து டேட்டாவை அனுப்பும் போது சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாக் பல்ஸையும் சேர்த்து அனுப்பணும். ஸோ கிளாக் பல்ஸ் ஒரு லைனில் போயிட்டு இருக்கும், டேட்டா ஒரு லைனில் போயிட்டு இருக்கிறோம், அப்புறம் காமன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆகிய கிரவுண்டு ஒரு லைனில் போயிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் அமைப்பு இருக்கும் உங்களுக்கு சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். வெரஸ் அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்லேருந்து டேட்டா மட்டும் தான் போகும். டேட்டா மட்டும் தான் போகும், காமன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும், அவ்வளோதான். கிளாக் வந்து டிரான்ஸ்மிட்டர்லேருந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் சிங்க்ரோனைஸ் ஆயிருக்காது. ரிசீவர் வந்து செல்ஃபா சிங்க்ரோனைஸ் ஆகிக்கும். இந்த இன்கமிங் சிக்னலுக்கு சூட்டபிளா அப்ரோப்ரியேட்டா என்ன பண்ணிக்கும்னு கேட்டிங்கன்னா தானாகவே சிங்க்ரோனைஸ் ஆகிக்கும். ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கும். வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு தானாகவே சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கும். அதனால டிரான்ஸ்மிட்லேருந்து எந்த ஒரு கிளாக்குமே என்ன செய்யாதுன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகாது. அதுதான் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கும் சிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷனுக்கும் இல்லை. இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் வந்து no clock signal is supplied from the transmitter side to the receiver side. அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது. வெறும் டேட்டா மட்டும் தான் போகும் உங்களுக்கு. ஸோ when serial data is transmitted asynchronously அப்படின்னாலே
வெறும் டேட்டா மட்டும் தான் போகும். The data stream is generated with the transmitter's clock. டிரான்ஸ்மிட்டர் கிளாக்கை வச்சு இந்த டேட்டா ஸ்ட்ரீமை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கிளாக் டிரான்ஸ்மிட் ஆகாது, டேட்டா மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். The data stream is generated with the transmitter's clock. டிரான்ஸ்மிட்டருக்குள்ள ஒரு கிளாக் இருக்கும். அதாவது எந்த பிக் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு பேர். எந்த பிக் வந்து ரிசீவ் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து ரிசீவர்னு பேர் உங்களுக்கு. ஸோ ஒரு இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 டிவைஸ் இருக்கணும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று சோர்ஸ், இன்னொன்று வந்து டெஸ்டினேஷன். ஒரு அந்த டேட்டாவோ அனுப்புறது ஒன்று சென்டிங், இன்னொன்று வந்து ரிசீவ் பண்றது, அது வந்து ஏற்றுக்கொள்றது ஒன்று, அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்று. ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்ல ஒரு கிளாக் இருக்கும். இன்டர்னலா அந்த பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கை பயன்படுத்தி டேட்டா ஸ்ட்ரீம் என்ன செய்யறாங்க, ஜென்ரேட் பண்றாங்க. ஜென்ரேட் பண்ணி அதை ஒரு வயர்ல இருந்து நம்ம அனுப்புறோம். 2 வயர் கம்யூனிகேஷன். இது வந்து ஒன்லி 2 வயர் கம்யூனிகேஷன். ஏன்னா டேட்டா ஒரு இதுல போகும், காமன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இன்னொன்னு சப்போர்ட்டிங் ஆகும். ஸோ இந்த இந்த 2 வயர்ல வந்து இந்த கம்யூனிகேஷன் ஏற்படுத்தப்படுகிறது. ஸோ வென் சீரியல் டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் அசிங்க்ரோனஸ்லி, டேட்டா ஸ்ட்ரீம் இஸ் ஜென்ரேட்டட் வித் டிரான்ஸ்மிட்டர் கிளாக். அது எப்படி அந்த ஜென்ரேட் ஆகுதுங்கிறதையும் நம்ம கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன் நான் உங்களுக்கு. டேட்டா ஸ்ட்ரீம் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதையும் இப்போ நான் வந்து படம் வச்சிருக்கிறேன், அந்த படத்தை மூலியமா உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி ஜென்ரேட் ஆகி அந்த டேட்டா ஸ்ட்ரீம்னா என்னன்னா பிட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ உங்களுக்கு கூடிய டேட்டாவை வந்து என்ன பண்றீங்க, பிட்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை டிரான்ஸ்மிட் பண்றீங்க. டிரான்ஸ்மிட் பண்ணும் போது ரிசீவர் என்ன செய்யணும், ரிசீவர் மஸ்ட் சிங்க்ரோனைஸ் த இன்கமிங் டேட்டா ஸ்ட்ரீம் டு த ரிசீவர்ஸ் கிளாக். ரிசீவர் கிளாக்கு படி அது என்ன பண்ணிக்கும், சிங்க்ரனைஸ் பண்ணிக்கும். பாருங்க, இது ரெண்டும் இண்டிபெண்டா இருக்கும். அதாவது வந்து டிரான்ஸ்மிட்டிங் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரும் ரிசீவிங் பிக் மைக்ரோ கண்ட்ரோலரும் தனித்தனியா தான் அங்க அது தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இது தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் வந்து இந்த ரிசீவர் வந்து ரிசீவர் கிளாக், இட்ஸ் ஓன் ரிசீவர் கிளாக் படி இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து டிரான்ஸ்மிட்டர் பண்றக்கூடிய செக்ஷன் வந்து அதோட ஓன் டிரான்ஸ்மிட்டர் கிளாக்கோட இருக்கும். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இது தனியா இதோடைய கிளாக் அது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும், இது தனியா இதோட கிளாக் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும். ஆக மொத்தம் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன்ல இருந்து கிளாக் வந்து பாஸ் ஆகாது, கிளாக் வந்து பாஸ் ஆகாது, ஒன்லி டேட்டா மட்டும் தான் பாஸ் ஆகும். அதுதான் வந்து இதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டிபெண்டா இருக்கும். அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாக் இது தனியா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும், அது தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். பட் ஆனா சிங்க்ரோனைஸ் ஆகணும், அது சிங்க்ரோனைஸ் ஆனாதான் என்ன பண்ண முடியும், இன்கமிங் டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணி ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்டா பிட் ஸ்ட்ரீம் என்ன பண்ண முடியும், ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால சிங்க்ரோனைசேஷன் இஸ் நீடட். though it is called as asynchronous communication, but receiver வந்து must synchronize. Receiver must synchronize. So receiver must synchronize the incoming data stream to the receiver's clock. ரிசீவர் கிளாக்கோட என்ன பண்ணீங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணணும். அது நான் வந்து எப்படிங்கிறத இந்த சில படங்கள் இருக்கு, அது மூலியமா வேவ் ஃபார்ம்ஸ் இருக்கு, அது மூலியமா காட்டுறோம். கவனிங்க, இதுல எப்படி ஒரு 8 பிட் டேட்டா வந்து எப்படி அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன்ல டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத இந்த படத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 8 பிட் டேட்டாலாம் வந்து ஃப்ரேம்ஸா அசம்பிள் ஆகுது. 8 பிட் டேட்டா இருக்கு பாருங்க, 8 பிட் டேட்டாவை என்ன சொல்றோம் அப்படின்னா 1 பைட்னு சொல்றோம். இது இருக்கு பாருங்க, 8 பிட் டேட்டா. 8 பிட் டேட்டா இஸ் ஹியர் மார்க்டு. இங்க பாருங்க 8 கட்டம் போட்டிருக்கோம், இந்த 8 கட்டமும் இருக்கு. அதுதான் வந்து 8 பிட் டேட்டா உங்களுக்கு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் பிராக்கெட் பண்ணியிருக்காங்க கீழே 8 பிட் டேட்டா. இந்த 8 பிட் டேட்டாவை என்ன பண்றோம் அப்படின்னா ஃப்ரேமா அசம்பிள் பண்றோம். ஃப்ரேம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஃப்ரேம். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் அட்டாச் பண்ணணும். இந்த இருக்கு பாருங்க, இதான் ஸ்டார்ட் பிட், ஐடியல் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன். இந்த இடத்துல இந்த காமிச்சிருக்கு பாருங்க, ஆரோ மார்க் காமிச்சிருக்கீங்க, ஸ்டார்ட் பிட்ஸ். ஓகே, இதுல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் பிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பிட்னு சொல்லப்படும். இந்த ஸ்டார்ட் பிட் என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 பிட்ஸ்க்கு முன்னாடி அதை ஃப்ரண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதாவது அட்டாச் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லோ, ஹை டு லோ
லோவா ஃபர்ஸ்ட் பிட் வந்து லோவா இருக்கும். அதுதான் அந்த தட் இஸ் கால்டு ஸ்டார்ட் பிட். ஸ்டார்ட் பிட் ஸ்டார்ட் பிட். அதுக்கப்புறம் இது எண்ட் ஆகும் போது இந்த டேட்டா ஸ்ட்ரீம் இருக்கு பார்த்தீங்களா, 8 பிட்ஸ் எண்ட் ஆகும் போது அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டாப் பிட் அப்படின்னு சொல்லி ஒன்று அதோட சேர்த்துருக்குறாங்க. இப்போ மொத்தம் பாருங்க 8 டேட்டா இங்க ஆல்ரெடி இருக்குதுங்களா. இப்போ எக்ஸ்ட்ராவா இங்க ஒரு பிட்டும் இங்க ஒரு பிட்டும் ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் சேர்த்தா மொத்தம் 10 பிட்டு போகும். ஒரு பைட் ஆஃப் டேட்டா அனுப்புறதுக்கு 2 எக்ஸ்ட்ரா பிட்டு இதுல என்ன பண்ணிருக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா ரிசீவர் சிங்க்ரோனைசேஷனுக்காக. ஏன்னா வந்து உங்களுக்கு கிளாக் வந்து செப்பரேட்டா லைன்ல போல, அதனால ரிசீவரே என்ன பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்கா சிங்க்ரோனைஸ் ஆகிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் பிட்டு ஸ்டாப் பிட்டு. ஏன்னா ரிசீவர் வந்து should know when the data stream is beginning and when the data stream is ending. எங்க தொடங்குது எங்க முடியுதுங்கிறத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். ஒரு அப்பதான் என்ன பண்ண முடியும், கணக்கு எடுத்துக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பிட்டு, இது செகண்ட் பிட்டு, இது தேர்ட் பிட்டு அண்ட் சோ ஆன், இது ஃபைனலி 8th பிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ரிசீவர்ல இன்டர்பிரேஷன் பண்ண முடியும். அதை இன்டர்பிரேஷன் பண்றதுக்காக ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் இதோட ஆட் ஆகுது. இதோட ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஃப்ரேம். ஃப்ரேம்டு டேட்டா பிட்ஸ் ஆர் ஃப்ரேம்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது கீவேர்டு. இது ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. இது ஃப்ரேமிங் அப்படின்னா ஃப்ரேமிங் ஆஃப் டேட்டா பிட்ஸ். இந்த ஃப்ரேமிங் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒரு போட்டோ இருக்கு, அது தனியா இருந்ததுன்னா அது வந்து போட்டோன்னு சொல்லுவோம். அதை ஃப்ரேம்ல மாட்டி வச்சீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும் உங்களுக்கு. அது சைடுல எல்லாம் கொஞ்சம் கேப் கொடுத்து அந்த எண்டெல்லாம் வந்து நசுங்காம எண்டெல்லாம் வந்து மடியாம ஒரு ஃப்ரேம்ல போட்டு வைக்கிறீங்க. அதே மாதிரிதான் இப்ப டேட்டா பிட்ஸ் என்ன செய்யறோம், ஃப்ரேம்ல வைக்கிறோம். என்ன ஃப்ரேம் ஸ்டார்ட் ஸ்டாப் பிட்ஸ் அந்த அதை சேர்த்து ஒரு ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணி இங்க வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இந்த 4 ஃப்ரேம் இங்க காமிச்சிருக்கு. இதை பாருங்க, செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம், ஃபோர்த் ஃப்ரேம், 4 ஃப்ரேம் இங்க காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ உதாரணத்துக்காக 4 காமிச்சிருக்கு. இது மாதிரி கண்டினியூஸா ஃப்ரேம்ஸ் வந்து என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். இதே மாதிரி கண்டினியூஸா டிரான்ஸ்மிட் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு செகண்ட் ஃப்ரேமும் அதே மாதிரி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 8 பிட்ஸ் வச்சு முன்னும் பின்னும் ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் வச்சிருவாங்க. ஸ்டார்ட் பிட் பார்த்தீங்கன்னா லோ பிட்டா இருக்கும். ஸ்டாப் பிட் வந்து என்ன இருக்கும், ஹை பிட்டா இருக்கும். ஸ்டாப் பிட் வந்து ஹை பிட்டா இருக்கும். ஸோ இப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கு பார்த்தா ஃப்ரேமிங் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரீம் அப்படின்னு டேட்டா பிட்ஸ் அப்படின்னு பேரு உங்களுக்கு. ஃப்ரேமிங் அப்படின்னு பேரு. ஸோ சில சமயத்தில் வந்து கம்ப்யூட்டர் காமிக்கும் ஃப்ரேமிங் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இது அசம்பிள் சரியா ஆகலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு ஃப்ரேமிங் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம் பாருங்க, அதே மாதிரி இங்க லோ பிட் ஸ்டார்ட் இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பிட்டு இது தேர்ட் ஃப்ரேம்ல. அந்த தேர்ட் ஃப்ரேம்ல இருந்து ஸ்டாப் பிட், இது வந்து ஸ்டாப் பிட். ஸோ இது மாதிரி எவ்ரி ஃப்ரேம் கண்டைன்ஸ் ஸ்டார்ட் பிட் அண்ட் ஸ்டாப் பிட். எவ்ரி ஃப்ரேம் கண்டைன்ஸ் ஸ்டார்ட் பிட் அண்ட் ஸ்டாப் பிட். அப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா தொடங்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம், ஃபோர்த் ஃப்ரேம் இப்படி தொடங்குறதுக்கு முன்னாடி ஐடில் பிட்ஸ் வரும். ஐடில் பிட்ஸ்னா நத்திங். அதுல அதாவது மீனிங் இருக்காது, பட் இந்த டேட்டாக்கு மீனிங் இருக்கும். பட் அந்த ஐடில் பிட்ஸ் வந்து 3 ஐடில் பிட்ஸ், 4 ஐடில் பிட்ஸ் பாருங்க. 1 2 3 4 ஒன்ஸ் கன்சிக்யூட்டிவா வரும். 4 ஹை சிக்னல்ஸ் கன்சிக்யூட்டிவா தொடர் ஐடில் பிட்ஸ் பேரு. இது வந்து this indicates starting of the frame, starting of the entire communication, not starting of the frame, starting of the entire communication. கம்யூனிகேஷனோட பிகினிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த 4 1 அது அட்டாச் பண்ணிருக்கு. அது மாதிரி கம்யூனிகேஷன் எண்ட் ஆக போகுது, எல்லா ஃப்ரேம்ஸையும் அனுப்பி முடிச்சிட்டீங்க, கடைசியா கம்யூனிகேஷனே எண்ட் ஆக போகுது அப்படிங்கும் போது ஐடில் பிட்ஸ் மறுபடியும் பாருங்க 1 2 3 4 மறுபடியும் 4 ஒன்ஸ் என்ன ஆகும் வரும். அதான் இங்க கொடுத்துருக்கு. ரிசீவர் சிங்க்ரனைசேஷன் ஐடில் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன்.
ஐடில்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு இதை ஸ்டார்ட் பிட், ஐடில்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பிட், இது லோ பிட்டு தான் ஸ்டார்ட் பிட்டு. ஸோ ஐடில் டு ஸ்டார்ட் அது வருதான்னு ரிசீவர் செக் பண்ணிகிட்டே இருக்கும். 4 கன்சிக்யூட்டிவ் ஒன்று வந்து ஒரு லோ ஆகுதா அப்படிங்கிறத அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். ரிசீவர் வந்து மானிட்டர்ஸ் த லைன். அந்த அப்படி லைனை மானிட்டர் பண்ணும் போது அதுல வந்து ஐடில்லேருந்து ஸ்டார்ட்டுக்கு ஒரு டிரான்சிஷன், அதாவது இந்த போட்டு இந்த காமிச்சிருக்கு பாருங்க, ஐடில் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன் அது வருதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்போ வந்து பிட் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத அது புரிஞ்சுக்கும் அது. ஏன்னா இதெல்லாம் மிஷின் தானே உங்களுக்கு இதுவும் வந்து சிப்பு, அதுவும் சிப்பு தான், அனுப்புறதும் ஒரு சிப்பு தான், ரிசீவ் பண்றதும் ஒரு சிப்பு தான். இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி நீங்க வந்து ஒரு மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷனை ஏற்படுத்த முடியும்? இது மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சில செட் ஆஃப் ரூல்ஸ் இதான் ப்ரோட்டோகால்ஸ். சீரியல் ப்ரோட்டோகால்னு பேரு. இது சீரியல் ப்ரோட்டோகால் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 ஐடில் பிட்டு ஒன்று அனுப்பி அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு ஸ்டார்ட் பிட் அனுப்பணும். அதுக்கப்புறம் டேட்டா பிட் எண்ட் ஆகும்போது ஒரு ஹை ஸ்டாப் பிட் அனுப்பணும். அப்புறம் திருப்பி ஒரு ஸ்டார்ட் பிட் கொடுத்து ரெண்டாவது டேட்டா பைட் அனுப்பணும். அப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பிட், மறுபடியும் வந்து ஒரு ஸ்டார்ட் பிட் கொடுத்து மறுபடியும் வந்து இப்படி தேர்ட் ஃப்ரேம் அனுப்பணும், அப்புறம் ஃபோர்த் ஃப்ரேம் அனுப்பணும், அண்ட் சோ ஆன். எல்லா ஃப்ரேம்ஸும் அனுப்பி முடிஞ்சோடனே ஃபைனல் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து 4 ஹை அனுப்பணும். இதுதான் வந்து ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் மீன்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோடு டூரிங் சீரியல் கம்யூனிகேஷன் இஸ் கால்டு சீரியல் ப்ரோட்டோகால். இங்க கவனிச்சு பாருங்க, இன்னொரு வரி இங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதி இருக்குங்க. ரிசீவர் சிங்க்ரோனைசஸ் ஆன் ஈச் ரிசீவர் ரீசிங்க்ரோனைசஸ். சிங்க்ரோனைசேஷனுக்கும் ரீசிங்க்ரோனைசேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சிங்க்ரோனைசேஷன்னா அதுவும் இதுவும் டியூன்ல, அதாவது இதுவும் அதுவும் வந்து இன் டியூன்ல வர்றது, அதுக்கு பேர் தான் வந்து சிங்க்ரோனைசேஷன். ரீசிங்க்ரோனைசேஷன்னா மறுபடியும் டியூனுக்கு வரும். அதாவது ஒவ்வொரு ஸ்டாப் பிட் வரும்போதும் என்ன பண்ணிக்கும், ரீசிங்க்ரோனைஸ் ஆகிக்கும். பாருங்க, ரீசிங்க்ரோனைசஸ் ஆன் ஈச் ஸ்டாப் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன். ஸ்டாப் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன். ஸோ ஸ்டாப் டு ஸ்டார்ட் டிரான்சிஷன், ஸ்டாப்ல இருந்து ஸ்டார்ட் டிரான்சிஷன் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டாப் பிட், இதுக்கு பேர் ஸ்டாப் பிட்னு பேர் இங்க இருக்குது. இதான் ஸ்டாப் பிட். ஸ்டாப் பிட்ல இருந்து ஸ்டார்ட் பிட்டுக்கு டிரான்சிஷன் ஆகுதுல்ல, அதாவது மாறுதுல்ல, அதான் டிரான்சிஷன். அப்படி மாறும் போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஒவ்வொரு இடத்துலயும் ரீசிங்க்ரோனைஸ் ஆகும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசீவரோட கிளாக் வந்து என்ன பண்ணிக்கும், கரெக்டா என்ன பண்ணிக்கும், டிரான்ஸ்மிட்டர் கிளாக்கோட என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு லாக் ஆகிக்கும். டிரான்ஸ்மிஷனுடைய ஸ்பீட் இருக்குல்ல, அந்த பிட்ஸ் பெர் செகண்ட் இருக்கு பாருங்க. பிட்ஸ் பெர் செகண்ட் எதுல மெஷர் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா பாடுங்கிற ஒரு யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். BAUD பாட் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். அது நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஸ்லைடுக்கு வருவோம் நான். இதை கவனிங்க. இப்போ இந்த படத்துல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் தென் அண்ட் தேர் நம்ம படத்துக்குள்ள ரெஃபரன்ஸ் போவோம் உங்களுக்கு. ஈச் 8 பிட் பைட் இஸ் ப்ரோட்டோகால். இதான் ப்ரோட்டோகால் என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ். எப்படி வந்து பைட்டை வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க, ஒரு இடத்துல இன்னொரு அனுப்புறாங்க, செட் ஆஃப் ரூல்ஸ் டு பி ஃபாலோடு. எப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈச் 8 பிட் பைட் இஸ் ஃப்ரேம்டு. ஃப்ரேம்டுனால நீங்க புரிஞ்சுக்கணும், 2 பிட்டு முன்னையும் பின்னையும் அட்டாச் பண்ணணும் பை அ ஸ்டார்ட் பிட் அண்ட் ஸ்டாப் பிட். லோ ஸ்டார்ட் பிட்டும் ஹை ஸ்டாப் பிட்டும் முன்னையும் பின்னையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஃப்ரேமிங் அல்லது ஃப்ரேம்டு அப்படின்னு பேரு. இது ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்ன, ஃபார் எ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் 9600 பாட் அப்படின்னா 9600 பைட்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடு. டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 9600 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். 9600 கேரக்டர்ஸ் ஒரு செகண்டுக்கு வந்து அனுப்பணும். ஒரு கேரக்டருங்கிறது 8 பிட்ஸ். ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது 8 பிட்ஸ். அப்போ ஒரு செகண்டுக்கு 9600 கேரக்டர்ஸ் பர் செகண்ட். இந்த கேரக்டர்ஸ் பர் செகண்ட் தான் பாட் என்று சொல்லுகிறோம். இந்த ஸ்பீட் ஆஃப் த
டிரான்ஸ்மிஷனை வந்து பாடுங்கிற யூனிட்ல மெஷர் பண்றோம். 1 பாடுங்கிறது 1 கேரக்டர் பர் செகண்ட். 1 கேரக்டருங்கிறது ஒரு ஃப்ரேம்ல இருக்கு. 10 பிட்ஸ் கொண்டது ஒரு ஃப்ரேம். அந்த மாதிரி 10 போயிட்டே இருக்கும். அதை தான் ஒரு கேரக்டர்னு சொல்றோம். ஒரு கேரக்டரா டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி 9600 கேரக்டர்ஸ் ஒரு செகண்டுக்கு என்ன ஆகும்? டிரான்ஸ்மிஷன் ஆயிட்டு இருக்கும். ஃபார் டிரான்ஸ்மிஷன் அட் 9600 பாட், அதாவது கேரக்டர்ஸ் per செகண்ட், ஈச் ஆஃப் தீஸ் பிட்ஸ் லாஸ்ட் ஃபார் எ பிட் டைம். ஒவ்வொரு பிட்டும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? ஒரு பாடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து 10 பிட் இருக்குது. இப்ப இவங்க ஃப்ரேமிங் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா 10 பிட் இருக்குது. ஒரு 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 ஃப்ரேம்ல. அப்படின்னா ஒரு கேரக்டர் அனுப்புறதுக்கு 10 பிட் தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ ஒரு பிட்டுடைய ஒரு பிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா 1/9600 செகண்ட்ஸ் ஆகும். 1/9600 செகண்ட்ஸ். 1 டிவிஷன் 9600 செகண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் வந்து பிட் டைம்னு பேரு, பிடி. இந்த பிடி வந்து அந்த படத்துல வந்து மார்க் பண்ணிருக்கோம், கவனிக்கங்க. இதோருக்கு பாருங்க, இதான் பிட் டைம்ங்கிறது. பிட் டைம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிட் டைம்ங்கிறது 1/9600 செகண்ட்ஸ். எவ்வளவு குறைவான ஒரு நேரம்னு பாருங்க, ஷார்ட் டியூரேஷன். இதான் வந்து ஒரு பிட் டைம்ங்கிறது. இது மாதிரி 10 பிட் டைம் இருக்கும். இந்த மாதிரி இதை பாருங்க, இது 8 பிட்ஸ், இங்க ஒரு பிட்டு, இங்க ஒரு பிட்டு, மொத்தம் 10 பிடி இருக்கும். ஒரு ஃப்ரேம்குள்ள 10 பிடி இருக்கும். இதுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க சில இதெல்லாம் போட்டிருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரும். ஓகே, இப்போ பிட் டைம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், ஃப்ரேமிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், ஸ்டார்ட் பிட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், ஸ்டாப் பிட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ அடுத்தது ப்ரொசீட் பண்ணுங்க. சீரியல் புரோட்டோகால்ல 3வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இஸ் டிரான்ஸ்மிட்டட், the line from the transmitter's TX output to the receiver's RX input idles high. இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐடியில் என்ன இருக்கும், அதாவது ஒன்றும் செய்யாமல் ஹைலியே இருக்கும். 4 பிட் டைமுக்கு வந்து ஹைலியே இருக்கும். அதை தான் இங்கே இந்த 3rd பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. பிஃபோர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இஸ் டிரான்ஸ்மிட்டட், லைன் ஃப்ரம் த டிரான்ஸ்மிட்டர்ஸ் டிஎக்ஸ் அவுட்புட். டிஎக்ஸ்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்மிட்டர். ஆர்எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சுருக்கமா ரிசீவருக்கு ஆர்எக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், டிரான்ஸ்மிட்டருக்கு சுருக்கமா டிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஎக்ஸுங்கிறது டிஎக்ஸ் அவுட்புட்டு அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் அவுட்புட். ஆர்எக்ஸ் அவுட்புட்னா ஆர்எக்ஸோட இன்புட் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வெளியேறி ரிசீவரோட ஆர்எக்ஸ் இன்புட்டுக்கு போகும். அப்படி போகும்போது அதில் வந்து 4 ஐடில் ஹை சிக்னல்ஸ் இருக்கும். அப்படி வைக்கணும். அதுதான் வந்து புரோட்டோகால்ல 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசீவர் மானிட்டர்ஸ் இட்ஸ் ஆர்எக்ஸ் இன்புட். ரிசீவர் என்ன செய்யும், ரிசீவர் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன செய்யும், அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மானிட்டர்ஸ் ஆர்எக்ஸ் இன்புட். ஆர்எக்ஸ் இன்புட் என்ன செய்யும், இது பண்ணும், கண்காணித்து கொண்டே இருக்கும். வெயிட்டிங் ஃபார் த லைன் டு ட்ராப் லோ பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த லோ ஸ்டார்ட் பிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரிசீவர் வந்து எப்போ வந்து லோ ஸ்டார்ட் பிட் வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டார்ட் ஆனோன்னா உடனே ஹைலே இருந்துகிட்டு இருக்கும். இந்த லோ ஐடியல் டு ஸ்டார்ட் டிரான்ஸ்மிஷன், இந்த டிரான்சிஷன் வர்றதுக்காக, லோ ஸ்டார்ட் பிட் வர்றதுக்காக ரிசீவர் ஆனது காத்து கொண்டே இருக்கும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்த உடனே அது புரிஞ்சுக்கும், இப்போ ஃபர்ஸ்ட் பிட் வரப்போகுது, செகண்ட் பிட் வரப்போகுது, 3rd பிட் வரப்போகுது, 4th பிட் வரப்போகுது, அண்ட் சோ ஆன், 8th பிட் வரப்போகுது. 8th பிட் வந்ததுக்கப்புறம் லாஸ்டா ஸ்டாப் பிட் வந்து ஃப்ரேம் எண்ட் ஆகிடும். எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் இது ஸ்டார்டிங் ஆஃப் த கம்யூனிகேஷன், எண்ட் ஆஃப் த ஃப்ரேம், அது பிகினிங் ஆஃப் த செகண்ட் ஃப்ரேம். எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், பிகினிங் ஆஃப் த செகண்ட் ஃப்ரேம். இப்படியே ப்ரொசீட் ஆகுது கம்யூனிகேஷன். ப்ரொசீட் ஆகி லாஸ்ட் ஃப்ரேம் வந்தோடனே மறுபடியும் ஐடியல் பிட்ஸ் 4 கொடுத்து கம்யூனிகேஷன், டோட்டல் கம்யூனிகேஷனே எண்ட் ஆயிடுது. உங்களுக்கு ஃபுல் ஃபைலும் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் சொல்லும் போது ஃபைல் தான் ஆக்சுவலாக வந்து ஒரு பைனரி ஃபைல் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது உங்களுக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்,
அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் சொல்றோம். அடுத்தது இப்போ சீரியல் ப்ரோட்டோக்கால் இன்னும் கொஞ்சம் இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்கு. அதான் அடுத்த ஸ்லைட்லையும் கண்டினியூ ஆகுது. ஸோ சீரியல் ப்ரோட்டோக்கால் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. த ரிசீவர் சிங்க்ரோனைசஸ் ஆன் திஸ் ஹை டு லோ டிரான்சிஷன். ஹைலேருந்து லோக்கு, ஐடியிலேருந்து லோக்கு வருது பார்த்தீங்களா, அதான் ஹை டு லோ டிரான்சிஷன்ல சிங்க்ரோனைஸ் பண்ணிக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த கிளாக் இருக்குல்ல, ரிசீவரோட கிளாக் அந்த இடத்துல இருந்து பிகினிங் ஆக ஆரம்பிக்கும், அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். கிளாக்னா என்ன, உங்களுக்கு ஸ்கொயர் பல்சஸ் தானே. ஸ்கொயர் பல்சஸ் அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு டைமிங் வேணும். கிளாக்குங்கிறது என்னன்னா, இட் கிவ்ஸ் யூ டைமிங். ஸோ எந்த டைமிங்ல ரிசீவர்லேருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பல்ஸை எடுக்கிறது, ரெண்டாவது பல்ஸ் எடுக்கிறது, மூணாவது பிட் எடுக்கிறது, நாலாவது பிட் எடுக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு பேர் எடுக்கிறதுக்கு, அதுல இருந்து எடுக்கணும் இல்லைங்களா, வரக்கூடியதை கலெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு பேர் சாம்பிளிங்னு பேரு. ஸோ சாம்பிளிங் பண்றது, எப்போ சாம்பிளிங் பண்றது அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எப்போ சாம்பிளிங் பண்ணுது, சாம்பிளிங் பண்ணுதுன்னா கலெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ தென் the receiver reads the 8 bits of the serial data by sampling. சாம்பிளிங்னா என்னென்ன, அது கலெக்ட் பண்ணிக்கும், ரிசீவ் பண்ணிக்கும். எப்போ சாம்பிளிங் பண்ணும் அப்படின்னா, சாம்பிளிங் த ஆர்எக்ஸ் இன்புட் அட் 1.5 பிடி, 2.5 பிடி, 3.5 பிடி, 4.5 பிடி, 5.5 பிடி, 6.5 பிடி, 7.5 பிடி அண்ட் 8.5 பிடி. இந்த டைம் இன்டர்வல்ல தான், இந்த பாயிண்ட்ஸ்ல தான் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்ல தான் அந்த ரிசீவர் 8 பிட்ஸ் ஆஃப் த சீரியல் டேட்டாவை அது சாம்பிள் பண்ணி ரெகனைஸ் பண்ணிக்கும். அதுக்கு மறுபடியும் படத்துக்கு போவோம். இதோ இருக்கு பாருங்க, 1.5 டீனா இதோ இங்க கொடுத்துருக்கு பாருங்க. இது பாருங்க, இது இந்த இது பாருங்க, ஐடியல் டு, அதாவது ஹை டு லோ டிரான்சிஷன். இது ஹை டு லோ டிரான்சிஷன் ஸ்டார்ட் பிட். இது இந்த ஸ்டார்ட் பிட் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் பிட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ இது ஒரு பிடி முடிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஒரு பிடி முடிஞ்சிருக்கும். ஒரு பிடி முடிஞ்சு அதுல அடுத்த பிடில பிட் டைம்ல பாதி போகணும், அதுதான் 1.5 பேர். அடுத்த பிட் டைம்ல பாதி போகணும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு சாம்பிள் த ஃபர்ஸ்ட் பிட். இந்த மிடில்ல பண்ணணும், அதாவது ரொம்ப இந்த பிகினிங்லையும் பண்ணக்கூடாது, எண்ட்லையும் பண்ணக்கூடாது. இந்த மிடில் ஆஃப் த பிட்ல தான் என்ன பண்ணணும், சாம்பிள் பண்ணணும். அப்போ மிடில் ஆஃப் த பிட்னா என்ன அர்த்தம், 1.5 பிடி. 1.5 பிடில என்ன பண்ணணும், சாம்பிள் பண்ணணும். இந்த பாயிண்ட் மிடில் ஆஃப் த பிட்ல என்ன பண்ணணும், இங்க தான் சாம்பிளிங் பண்ணணும். அப்படின்னா அங்கதான் ரீட் பண்ணணும். இந்த ரைட் டைம் டு ரீட் த ரிசீவர் பல்ஸ், ரிசீவ்டு பல்ஸ் எங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா மிடில் பாயிண்ட்ல. அடுத்த பிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிட் எங்க ரீட் பண்ணணும்னா, பிகினிங் பண்ணக்கூடாது, எண்ட்லையும் பண்ணக்கூடாது, மிடில்ல தான் பண்ணணும். மிடில்ங்கும் போது இது 2 பிடி, இந்த மிடில் 2.5 பிடி. ஸோ 2.5 பிடில தான் ரெகக்னைஸ் பண்ணணும். அப்பதான் ஜென்யூனா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டேட்டா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிட்ல இருந்து செகண்ட் பிட்டுக்கு டேட்டா சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த பிட்ல, இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா டேட்டா செகண்ட் பிட்ல இருந்து தேர்ட் பிட்டுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா சரியா என்ன பண்ணாதுன்னு கேட்டீங்கன்னா ரெகனைஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மிடில் ஆஃப் த டேட்டா பிட் அதுல தான் எடுக்கணும். அதனாலதான் 2 ரன் போட்டிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இங்க 3 ரேல் எடுக்கணும், 4 ரேல் எடுக்கணும், 5 ரன் இங்க இருக்கும், 6, அப்புறம் 7, அப்புறம் 8, 8.5 பிடி. அதுக்கப்புறம் பாருங்க 9.5 என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் பிட். அது ஸ்டாப் பிட். 9.5 பிடில 9.5 பிடில ஸ்டாப் பிட்டை என்ன பண்ணும், எக்ஸ்பெக்ட் பண்ணும், ரிசீவர் எதிர்பார்க்கும். அந்த இடத்துல 9.5 பிடில ஒரு ஹை வருதானுங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இதுதான் இது மாதிரி இந்த ரெகக்னைஸ் பண்ற டைமிங் தான் சாம்பிளிங் டைம்னு சொல்றோம் உங்களுக்கு. சாம்பிளிங் டைம்ஸ் ஆர் 1.5 பிடி, 2.5 பிடி அண்ட் so on up to 8.5 பிடி. அதுதான் இங்க கொடுத்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் இட் செக்ஸ் த ஃப்ரேமிங் ஆஃப் த பைட். It checks that the framing of the byte has been interpreted correctly by reading what should be high stop bit at 9.5 BT. So கரெக்டா அந்த 9.5 BTல ஒரு ஸ்டாப் பிட் வருதா, ஒரு ஹை ஸ்டாப் பிட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கும். அது ஒரு சமயம் இதெல்லாம் வரலன்னு வச்சுக்கீங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா,
கம்யூனிகேஷன்ல எரர் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ஃப்ரேமிங் எரர்னு சொல்றோம். அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறோம் பாருங்க. If the RX line is actually low at this time, for whatever reason, the receiver sets the flag to indicate framing error. அதாவது ஸ்டாப் பிட் வந்து ஹை தான் வரணும். 9.5 பிடில ஒரு ஹை சிக்னல் தான் வரணும். ஒருவேளை if the RX line actually low at this time, இந்த டயத்துல வந்து லோவா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு வெதர் கண்டிஷன்ஸ், வெதர் போரா இருந்தாலும் இல்ல நாய்ஸி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் இது மாதிரி என்ன ஆகும், லோ ஆகும் போது ரிசீவர் செட்ஸ் எ ஃபிளாக், ஒரு 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 ஃபிளாக் பிட்டை என்ன பண்ணிக்கும், அது செட் பண்ணிக்கும். தட் இண்டிகேட்ஸ் ஃப்ரேமிங் எரர் அப்படின்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரேமிங் எரர் இருந்துன்னா உடனே கம்யூனிகேஷன் நிறுத்திடாது. உடனே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரீசிங்க்ரனைஸ் பண்ணும். ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் ஆர் நாட் எ ஃப்ரேமிங் எரர் அக்கர்ஸ். ஃப்ரேமிங் எரர் அக்கர் ஆனாலும் சரி அக்கர் ஆவாட்டினாலும் சரி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து இந்த ரிசீவர் தென் பிகின்ஸ் எகெயின், the receiver then begins again resynchronizing upon the next high to low transition of the RX line. ஸோ வரிசையா ஃப்ரேம்ஸ் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா. அப்போ ஒரு ஃப்ரேம்ல எரர் வந்தா கூட அதை விட்டுட்டு அடுத்த ஃப்ரேம்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரீசிங்க்ரனைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வந்து நடக்கும். இதுதான் சீரியல் ப்ரோட்டோகால். பிகாஸ் ஆஃப் த ரீசிங்க்ரோனைசேஷன், இன்னும் வந்து ப்ரோட்டோகால் இன்னும் முடியல, அதான் இதுக்கு ஸ்லைடு வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசிங்க்ரோனைசேஷன் ரிசீவர் கேன் ஜென்ரேட் இட்ஸ் ஓன் பாட் ரேட் கிளாக். இதாங்க ஸ்பெஷாலிட்டி. அதாவது வந்து என்னன்னா இந்த ரீசிங்க்ரோனைசேஷன் இதை வச்சு ஆக்ஷனை வச்சு ரிசீவர் என்ன பண்ணிக்கும், தானாவே பாட் ரேட்டை செட் பண்ணிக்கும். 9600 டிரான்ஸ்மிட் பண்ணாங்கன்னா ரிசீவரோட கிளாக்கும் 9600 ஸ்பீடுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். இட்ஸ் ஓன் பார்டர் ரேட் கிளாக் தட் ஒன்லி அப்ராக்சிமேட்ஸ் த டிரான்ஸ்மிட்டர்ஸ் பார்டர் ரேட் கிளாக், yet the receiver can recover serial data perfectly. அதாவது வந்து கரெக்டா அந்த டைம்ல 1.5 BT, 2.5 BT, 3.5 BTல அந்த பிட்ஸுக்கு அப்ரோப்ரியேட்டா வருதுக்கு இது மாதிரி ரீசிங்க்ரோனைசேஷன் வந்து மிகவும் அவசியம். இது ஒரு உதாரணம் ஒன்று கொடுத்துருக்கு உங்களுக்கு. இது வந்து உதாரணம் சாம்பிளிங் கொடுத்துருக்குது. சாம்பிளிங் வந்து சாம்பிளிங் கிளாக், அதாவது ரிசீவர்ல இருந்து சாம்பிளிங் ஆகிறது எப்பப்ப அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டார்ட் பிட்டு முடிஞ்சு அடுத்தது பிட் 0 வருது, பிட் 1 வருது. ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம், அது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது சாம்பிளிங் கிளாக் 16x பார்டர் ரேட். 16x அதாவது 16ஓட மடங்கா தான் இருக்கும் இந்த கிளாக்கு. இந்த சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ற கிளாக் பார்த்தீங்கன்னா 16x பார்டர் ரேட்ல இருக்கும். அதை வந்து இன்கமிங் சிக்னலுக்கு சூட்டபிளா என்ன பண்ணிக்கும், டியூன் பண்ணிக்கும், தானாவே டியூன் பண்ணிக்கும். அது வந்து அதான் ரீசிங்க்ரோனைசேஷன் பேர் உங்களுக்கு. இதுக்கான ரிஜிஸ்டர்ஸ் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் ஆகுதுங்கிறத இந்த ஸ்லைட் நம்பர் 11ல வந்து காட்டியிருக்கோம். ஸ்லைட் நம்பர் 11ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணும், அப்ரோப்ரியேட்டா என்ன பண்ணணும், நம்ம செட் பண்ணி சிலதை கிளியர் பண்ணி வைக்கணும். வச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், இந்த இப்படி ஒரு அசின்க்ரோனஸ் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இன்னும் சில ரிஜிஸ்டர்ஸ் இருக்கு. இங்க ஒரு 4 ரிஜிஸ்டர் காமிச்சிருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு 4 ரிஜிஸ்டர் இங்க இருக்குது. ஸோ இந்த ரிஜிஸ்டர்ஸோட பிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாம் 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ் தான். இந்த 8 பிட் ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க செட் பண்ணாதான் அப்பதான் வந்து என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து பாருங்க சர்க்கியூட் ஷோயிங் த பிக் மைக்ரோ கண்ட்ரோலரையும் பர்சனல் கம்ப்யூட்டரையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் இது. இது வந்து பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். பிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல 2 ஒயர் போகுது பாருங்க. ஒன்னு டேட்டா ஒயர் போகுதுங்களா, டேட்டா ஒயர் போகுது. ரிசீவ் பண்றதுக்கு ஒரு டேட்டா ஒயர் வருது. ஸோ இது வந்து அதாவது டி பிளஸ் கம்யூனிகேஷன் பேரு. இங்க இருந்து போறத அங்க போகும், அது மாதிரி அங்க இருந்து கொடுக்கறது இங்க வரும். 1 வே கம்யூனிகேஷன் கிடையாது, 2 வே கம்யூனிகேஷன் இது. அதனாலதான் வந்து 2 பக்கமும் போட்டிருக்கு உங்களுக்கு. இதை நீங்க கிரவுண்டுன்னு நினைச்சிக்க கூடாது. இது வந்து பாருங்க இப்படி போகுது ஒண்ணு, இன்னொன்னு வந்து இப்படி வருது உங்களுக்கு. அவுட் கோயிங், இன்னொன்னு இன்கமிங். ஸோ டி பிளஸ் கம்யூனிகேஷன் பேரு. ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னா 1 வே தான். அது உங்களுக்கு சிம்பிள் வே. ஒரு டைரக்ஷன்ல தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இப்போ எஃப்எம் ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அது.
எஃப்எம் ரேடியோ. அங்கேருந்து பேசுறதை இங்கே கேட்க முடியும், அவ்வளோதான். இங்கேருந்து அங்கே பேச முடியாது. உங்களோட டிவி டிரான்ஸ்மிஷனு, சன் டிவி, இந்த மாதிரி ராஜ் டிவி, இந்த விஜய் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் உங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அங்கேருந்து இங்கே கொடுக்கலாம், ஆனால் இங்கேருந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள். ஆனால் வந்து மொபைல் ஃபோன் வந்து டியூப்ளெக்ஸ் சிஸ்டம். டியூப்ளெக்ஸ்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து பேசினா அங்கே கேட்கும், அங்கேருந்து பேசினா இங்கே கேட்கும். அதான் அதை மாதிரி இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இது பாருங்க, நடுவில் என்ன பண்ணியிருக்காங்க, RS-232 இன்டர்ஃபேஸ் சிப் ஒன்று போட்டிருக்காங்க. மேக்ஸ் 232ன்னு ஒரு சிப் ஒன்று இருக்கு. MC145407 ஒரு ஐசி ஒன்று இருக்குது. இந்த ஐசி வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, 0 வோல்ட் 5 வோல்ட் லெவலை -10 வோல்ட் +10 வோல்ட் லெவலா கன்வெர்ட் பண்ணுது. டிடிஎல் லெவல் இருக்குல்ல, 0 வோல்ட் 5 வோல்ட் லெவல், டிடிஎல் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து -10 வோல்ட் +10 வோல்ட் லெவலா மாத்துது உங்களுக்கு. அதான் RS-232 கம்யூனிகேஷனோட ஸ்டாண்டர்ட் அது உங்களுக்கு. ஸோ அது வந்து போய் இந்த இடத்துல பாருங்க, இந்த இது பின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பிசி இருக்குல்ல, பர்சனல் கம்ப்யூட்டருடைய சீரியல் கனெக்டர், DB9S சொல்லுவாங்க. இந்த DB9Sன்னு ஒரு கனெக்டர் ஒன்று இருக்குது. அதுல 9 பின் இருக்கும். அதுல வந்து 2வது பின்லையும் 3வது பின்லையும் டேட்டா பாருங்க. 2வது பின் வந்து பிசியில் ரிசீவ் பண்ற பாயிண்ட், 3வது பின் வந்து பிசியில் டிரான்ஸ்மிட் பண்ற பாயிண்ட். அங்க டிரான்ஸ்மிட் ஆகுறது, இங்கே ரிசீவ் ஆகும். இங்கே டிரான்ஸ்மிட் ஆகுறது, அங்க போய் ரிசீவ் ஆகும். ஸோ இட் இஸ் எ பியூர்லி 2-வே கம்யூனிகேஷன். இன் பிட்வீன் சப்போர்ட்டிங் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த RS-232 இன்டர்ஃபேஸ் சிப் ஒன்று இருக்குது. இது வந்து MC145407 சிப். இது வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இது எதுக்காக இங்க போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இது ஒன்லி லெவல் கன்வர்ஷன். இது லெவல் கன்வர்ஷன் என்ன அர்த்தம்னா, 0 to 5 லெவல்ஸ் வந்து -10 to 15 +10 லெவலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது லாஜிக் 0 வரும்போது -10க்கு போகும் இந்த மேக்ஸ் 30 இந்த ஐசியோட அவுட்புட். அப்புறம் வந்து ஹை லெவல் வரும்போது +10 வோல்ட்டுக்கு போகும் உங்களுக்கு. அது லெவல் ஷிஃப்டிங், வேற ஒன்றும் கிடையாது இது. ஸோ அதுக்காக தான் இந்த ஐசி போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் தான் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். இது பக்கத்திலே கனெக்ட் பண்றதா இருந்தா நேராக கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 25 மீட்டருக்கு மேல நீங்க ஜாயின் பண்ணணும்னா இது மாதிரி RS-232 கம்யூனிகேஷன் சிப் போட்டு தான் என்ன செய்ய முடியும், கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, பிக்ல இருந்து பிக் கனெக்ஷன். இது நேரா கனெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. இது வந்து RS-232 இல்லாம டைரக்டா கனெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து பிக்ல இருந்து இன்னொரு பிக் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. பாருங்க, சேம் ஃப்ரீக்வன்சில இது ஆப்ரேட் ஆகுது. இது வந்து கிளாக் ஆசிலேட்டர் 1, ஆசிலேட்டர் 2, ஆசிலேட்டர் 1, ஆசிலேட்டர் 2. இது வந்து கிளாக் ஆசிலேட்டர் கிளாக். TX வந்து அதோட RX-ஓட கனெக்ட் பண்ணிருக்கிறாங்க. இது டிரான்ஸ்மிட்டர் பிக்குன்னு வச்சுக்கணும், இது ரிசீவிங் பிக்குன்னு வச்சுக்கணும். அதாவது இதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து இது ரிசீவர்ல கனெக்ட் ஆயிருக்கு, RX எண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. அது மாதிரி இதோட டிரான்ஸ்மிட்டர் வந்து இதோட ரிசீவர்ல கனெக்ட் ஆயிருக்குது. இதுவும் 2-வே கம்யூனிகேஷன், டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். ஆரோ மார்க் பாருங்க, இந்த பக்கம் இப்படி போட்டிருக்கு, இந்த ஆரோ மார்க் பாருங்க, இது இப்படி போட்டிருக்கு. இது வந்து எல்லாம் வந்து டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இது வந்து அதுதான் வந்து இந்த பிக்ல இருந்து ஃபைல் வந்து இங்கே அனுப்பலாம், இந்த ஃபைல்ல இருந்து இந்த பிக்ல இருந்து இந்த ஃபைல் என்ன பண்ணலாம், இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் அசிங்க்ரோனஸ் கம்யூனிகேஷன். Thanks for watching this class. Thank you. Goodbye.